ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வனஜா பரத்குமார். இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோம்னா முருங்கைக்காய் சிறுகீரை சாம்பார். அதுக்கு முதல்ல கடலெண்ணெய் நான் ஒரு தேவையான அளவுக்கு நான் போட்டிருக்கேன். அப்புறம் கடுகு இப்போ போட்டிருக்கேன். அப்புறம் சீரகம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் ஒரு 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் பூண்டு இடித்து போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் 2 போட்டுக்கோங்க. அது நல்லா வதக்கிடுங்க. அப்புறம் 2 தக்காளி, ஒரு மீடியம் தக்காளி கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கிடுங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு நான் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதக்கிடுங்க. இப்போ முருங்கைக்காய் ஒரு 2 முருங்கைக்காய் நான் கட் பண்ணி இதில் போட்டிருக்கேன். இது நல்லா வதக்கிடுங்க. அப்புறம் பெருங்காயத்தூள். ஏன்னா சாம்பாருக்கு இந்த பெருங்காயத்தூள் தான் அவ்வளோ நல்லா அந்த ஸ்மெல் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக சாப்பிடும் போதும் அந்த டேஸ்ட் நல்லா தெரியும். நல்லா வதக்கிடுங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இதையும் நல்லா வதக்கிடுங்க. இது ஆக்சுவலாக ஊர் சமையல் மாதிரி தான் இது. ஏன்னா எங்கள் ஊர்லலாம் செய்கிற மெத்தடு தான். நான் எப்பவுமே அந்த அரைச்ச பொடி போடுவேன்ல, அந்த மாதிரி கிடையாது. தேவையான அளவு இதுக்கு தண்ணி நான் 2 கிளாஸ் தண்ணி நான் இதில் ஊற்றிருந்தேன். நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த